அந்த வீட்டை கட்டின பிறகு அந்த மரத்தை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த வீட்டில் இறப்பு மட்டும்தான் நடந்திருக்கு. ஒவ்வொருத்தராக வயசானவங்க வயசாகி இறந்து போனவங்க வெளியில் போனது தான் அந்த வீட்டில் நடந்திருக்கே தவிர ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலை. வில்வ மரம் அப்படிங்கிறது சிவனுக்குரியது தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கோம், ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கோம், அல்லது நம்ம ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கோம், ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பாதிப்பில் இருக்கிறோமோ அந்த பாதிப்புள்ள வீட்டை தான் நம்ம கட்டுவோம். வாஸ்து நிபுணரோட அந்த ஆய்வு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி பாதிப்புகளை இந்த வீடுகள் கொடுத்துருது. இப்போ இந்த மாதிரி மரங்கள் வைக்கிறதும், ஒரு வீட்டில் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அங்கே உள்ளவங்களுக்கு டைஜஷனில் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அங்கே வயிறு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இதையும் கவனிக்கணும். இதில் பொருளை ஈட்டக்கூடிய பகுதினா வடகிழக்கும், இந்த செலவு அப்படிங்கிறத வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டும் வச்சுருக்கு, சேமிப்பு அப்படிங்கிறது தென்மேற்கு வச்சுருக்கு. அப்போ இதில் குறிப்பாக ரொம்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. ஒவ்வொரு வீட்டோட என்ட்ரன்ஸ்லையும் ஒரு உருளி வச்சு தண்ணி போட்டு பூ வைப்பாங்க. எல்லாருமே வைக்கிறாங்க. ஆனால் ஏன் வைக்கிறாங்கங்கிறது தெரியாது. அந்த மலர்களோட கலர்ஸ், அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த வாட்ரு தான் இந்த எனர்ஜி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுல முக்கியமான ஒரு அம்சம். அப்போ இந்த மாதிரி வைக்கும் பொழுது வருமானம் தடை இருக்குது, நிறைய கடன் இருக்குது, குடும்ப உறவுகளுக்குள்ள சண்டை இருக்குது. ஆனால் என்னால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களும், ஆனால் பண்ணணும், ஆனால் இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இங்கே திருவொச்சூர் வடிவுடையம்மன் அம்பாவை செவ்வாய்க்கிழமையில் பார்க்கணும். காஸ்மோவியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பா அமோகமா இருக்காங்கம்மா. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேன் மேடம். மகிழ்ச்சிமா. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய கடன் தொல்லை, மருத்துவ செலவு ரொம்ப அதிகரிச்சுட்டே போறது, ஒரு வீட்டுல நிம்மதியே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது. இதற்கு இருப்பியல் வாஸ்து ஒரு காரணமா அமையுமாமா? கிழக்கு மூடப்பட்ட வீடுகளும் வடக்கு மூடப்பட்ட வீடுகளும் இந்த பாதிப்பு அதிகமா கொடுத்துட்டு இருக்கு. அப்போ இதற்கு தீர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிழக்கு பகுதிகளிலையும் வடக்கு பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனா இதுல சில மரங்களை எடுக்கும் பொழுது அதற்குண்டான பூஜை முறைகளை செய்து எடுக்கிறது சிறப்பா இருக்கும். ஓகே, குறிப்பிட்ட எந்த மரங்கள்? வேப்ப மரம், இந்த வில்வ மரம்லாம் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஆர்வ கோளாறுல நம்ம ஏன் போய் ஒரு வில்வம் வாங்கணும், ஒரு செடியை வாங்கிட்டு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அது வளர்த்த ஆரம்பிச்ச பிறகு நிறைய பாதிப்புகளை பார்க்குறாங்க. அது நம்மளுமே ஒரு வாஸ்து நிபுணராக நம்ம போய் பார்க்கும் பொழுதுமே அங்கே நமக்கு அதுவே எடுக்க சொல்றதுக்கு ஒரு தயக்கமா இருக்கு. ஏன்னா இப்போ வில்வ மரங்கிறது முன்னாடிலாம் கோவில்களில் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா செடிகளையும் கொண்டு வீட்டில் வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீட்டில் பார்த்த மரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தென்மேற்குல சவுத் வெஸ்ட் கார்னர்ல வில்வ மரம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் அந்த மரத்தோட சைஸு. அவங்க கிட்ட கேட்டதும் அதை தான் சொல்றாங்க. அதாவது அந்த வீட்டை கட்டின பிறகு அந்த மரத்தை வச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த வீட்டுல இறப்பு மட்டும்தான் நடந்திருக்கு. ஒவ்வொருத்தரா வயசானவங்க வயசாகி இறந்து போனவங்க வெளியில போனதுதான் அந்த வீட்டுல நடந்திருக்கே தவிர ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கல. வில்வ மரம் அப்படிங்கிறது சிவனுக்குரியது தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதெல்லாம் கோவில்கள்ல இருக்கக்கூடிய மரங்கள், ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய மரங்கள். அப்ப இந்த மரம் என்ன பாதிப்பை கொடுத்துருக்குங்க நீங்க நம்ம ரிசர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயமே நடக்க விடாம பண்ணிடுச்சு. பிறகு ஒரு காலகட்டத்துல அந்த வீட்டை விட்டே வெளியேறாங்க. அந்த வீடு சும்மா தான் இருக்கு. இப்ப இது எல்லாமே எப்படி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கோம், ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கோம், அல்லது நம்ம ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கோம், ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பாதிப்பில் இருக்கிறோமோ அந்த பாதிப்புள்ள வீட்டை தான் நம்ம கட்டுவோம். வாஸ்து நிபுணரோட
அந்த ஆய்வு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி பாதிப்புகளை இந்த வீடுகள் கொடுத்துருது. இப்ப இந்த மாதிரி மரங்கள் வைக்கிறதும் வீடு கட்டி ஜன்னல்கள்லாம் கூட இருக்கும். ஆனா மரங்களை வச்சு இந்த மாதிரி அடைக்கும் பொழுதும் அது கிழக்கு மூடப்பட்டோ வடக்கு மூடப்பட்டோ இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கறத அதிகமா பார்க்கிறேன். அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சரி இதெல்லாமே இருக்கட்டும், சரியாவே கூட ஒரு இடத்துல இருக்கட்டும், ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ல வடக்கு ஒட்டி வடக்கு செவரை ஒட்டி ஒரு கட்டில் போட்டு தூங்குறவங்களுக்கும் ஆரோக்கிய குறைபாடு, மருத்துவ செலவுகள்ங்கிறது அதிகமா இருக்கு. அது போலவே மேற்குல அதிக காலி இடம் விட்டுட்டு கிழக்க ஒட்டி தூங்குறாங்க அப்படின்னா அங்க வந்து வேலை இல்லாத போறது, நல்ல வருமானம் இல்லாத சூழ்நிலை, சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே இருக்கு. இதுவும் கவனிக்கணும். அது போலவே மாஸ்டர் பெட்ரூம்ல நம்ம வந்து ட்ரெஸ் பண்றதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு கண்ணாடி வச்சு அந்த இடத்துல பயன்படுத்துறதும் பெரிய பிரச்சனைகள். அங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், ஒரு மனக்குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு நிகழ்வுகளை இந்த கண்ணாடி அப்படிங்கறத கொடுக்குது. இதெல்லாமே தவிர்க்கிறது சிறப்பு. அது போலவே மாஸ்டர் பெட்ரூம்லாம் தென்மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்களே வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. எப்படின்னா, இப்ப ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணாம நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்து வீடு கட்டுறாங்க. இது எப்படின்னா, வீடியோ பார்த்து ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஈக்குவல். அப்ப தென்மேற்கு அப்படின்னா மூடி இருக்கணும், ஜன்னல்களே வைக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இருக்கும். அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது அந்த துறையை சார்ந்தவங்களுக்கு தான் அது வந்து சரியான அந்த ஒரு விஷயம் புரிதல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போலாங்கம்மா. இது வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வடகிழக்கு அப்படிங்கிறது தலை சார்ந்த உறுப்புகளையும், அதாவது ஷோல்டரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கையும், வயிறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கையும், இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகள் அப்படிங்கிறது தென்மேற்கையும் பாதிக்குது. இது வந்து ஆர்கன்ஸை மட்டும்தான் இந்த திசைகள் முடிவு பண்ணுது. இது வந்து ஒவ்வொருத்தரோட 22 டிகிரி 16 திசைகளா நம்ம பிரிக்கிறோம் ஒரு வீட்டை, ஒரு சைட்டை. அப்ப அந்த சைட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும் பொழுது அது யாரை பாதிக்கும், யாருக்கெல்லாம் தலை பாதிக்கும். இப்ப தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு 22 டிகிரி பாதிக்கப்பட்டிருந்தா அந்த வீட்டுல 2வது ஆண் வாரிசை பாதிக்கும் இப்படின்னு துல்லியமா நம்ம சொல்ல முடியும் இருப்பியல்ல. அது போலவே வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு 22 டிகிரி பாதிக்கப்பட்டிருந்தா குடும்ப தலைவி, முதல் பெண் வாரிசு இவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறத அக்யூரேட்டா அவங்க வீட்டுல வந்து நம்ம வந்து வாஸ்து பார்க்க போகும் பொழுது அவங்க வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீடு எங்கிட்ட பேசும். மூச்சு விட முடியாது தடுமாறிக்கிட்டு இருக்கும். நல்ல ஒரு திறமையுள்ள, நல்ல அந்த புலனாய்வு, அந்த ஆய்வு பண்ணக்கூடிய திறமை உள்ள ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட ஒவ்வொரு வீடும் பேசும். அது என்ன சிக்கல்ல இருக்கு, மனிதன் என்ன சிக்கல்ல இருக்கானோ அதே சிக்கல்ல அந்த வீடு இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிறதுனால பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் அதுக்கு தீர்வு எடுக்கலாம் இருப்பியல். ஏன்னா பஞ்சபூத தத்துவத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது இடித்து உடைத்தால் மட்டும்தான் தீர்வுங்கும் போது இருப்பியல்ல வந்து நம்ம வந்து இடிக்காம உடைக்காம ரொம்ப சிம்பிளா வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட், வீட்டுக்கு வெளியில் உள்ள மரம் செடிகடிகளை எடுக்கும் பொழுது தீர்வு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றோம். நிச்சயமா. சோ இப்ப நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நிறைய பேருக்கு கடன் சார்ந்த தொல்லை, உடல் உபாதைகள், நோயில தொடர்ந்து பாதிக்கப்படுறது, இவ்வளவு பிரச்சனைகள் ஒருத்தங்களுக்கு இருக்கு. அவங்க வாஸ்து ரீதியான மாற்றங்கள் பண்ண தயாரா இருக்காங்க. இதை தவிர்த்து பரிகாரங்களா வேற என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்? குறிப்பா நம்ம கடன் சார்ந்து அப்படின்னு பேசணும். இந்த கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இதற்கு ஏதாவது உங்க ஸ்டைல்ல ஒரு பரிகார முறை இருக்குங்கம்மா, சொல்லலாம். ஆனா அதற்கு முன்னாடிங்கம்மா, இப்ப வந்து ஒரு வீட்டுல கடன் அதிகமா இருக்கு அப்படின்னாலே அங்க உள்ளவங்களுக்கு டைஜஷன்ல பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அங்க வந்து வயிறு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இதையும் கவனிக்கணும். இதுல வந்து பொருளை ஈட்டக்கூடிய பகுதினா வடகிழக்கும், இந்த செலவு அப்படிங்கறத வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டும் வச்சிருக்கு, சேமிப்பு அப்படிங்கறது தென்மேற்கு வச்சிருக்கு. அப்ப இதுல குறிப்பா ரொம்ப நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி, ஒரு வீட்டுக்கு பணம் வரல அப்படின்னாலே அந்த வீட்டுல வந்து நவகிரகத்தின் அடிப்படையில தென்கிழக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த அந்த இடத்த கவனிக்கிறோம். அப்ப அந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கு. அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கிச்சன் அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வடகிழக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது போலவே தென்கிழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், பொருளாதாரத்துக்கு, பணத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு. அப்ப அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கணும். பிளஸ் வந்து இந்த அலுவணிய பாத்திரங்கள் அதெல்லாம் வந்து பயன்படுத்துறத தவிர்க்கணும். அது போலவே நிறைய வீடுகள்ல நீங்க எவ்வளவு பெரிய வசதியானவங்க கூட
அவங்க வீட்டில் பயன்படுத்துகிற பனியனு, பழைய துணிகள். பேண்ட்டு, பழைய துணிகள் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. மிதியடியா போட்டிருப்பாங்க. மிதியடி வந்து ரொம்ப அழுக்கா வச்சிருப்பாங்க. இது எல்லாமே தவிர்க்கிறது சிறப்பு. அது போலவே ஒவ்வொரு நாளுமே இந்த கிச்சன்ல வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது. அந்த இடத்துல ஒரு நெய் தீபம் ஏற்றி படங்கள்லாம் வைக்கணும்னு இல்ல. நீங்க வேற இடத்துல பூஜை ரூம் இருந்தா கூட அக்னிய வந்து ஃபர்ஸ்ட் தூண்டி விடணும். அக்னி தான் மெயின். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வழிபாட ஆரம்பிச்சு நம்ம ஒரு தீபம் ஏற்றிட்டு சமையல் பண்றது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அது போலவே நம்ம வந்து இதுக்கெல்லாம் அடுத்ததுதான் சேமிக்கும் நிலையில உள்ள தென்மேற்க பற்றி பேசும் பொழுது அந்த தென்மேற்கு ரூம் வந்து எப்பவுமே வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. எப்படி வீடு வந்து சதுரம் செவ்வகம்னு சொல்றோமோ அது போலவே அதுவும் வந்து சதுரம் செவ்வகமா இருக்கணும். மாஸ்டர் பெட்ரூமோட வடமேற்க கட் பண்ணி ஒரு டாய்லெட்டை கொடுத்துட்றாங்க. அதுவும் வடமேற்கு வளர்ந்த மாதிரி கணக்கு தான். அங்க தூங்கக்கூடியவங்களுக்கும் பிரச்சனைகள் தான் இருக்கு. பணத்திலையும் சரி, ஹெல்த் இஷ்யூஸ், நரம்பு தொடர்பான விஷயங்கள் இதெல்லாமே நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்ப ஒவ்வொரு பகுதியுமே வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் சரியான திசை முறிவு இல்லாமல் வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து காம்பஸ் பார்த்து அந்த இடத்துல வந்து சரியான விகிதத்தில் அமைக்கும் பொழுது மிக சிறப்பான முன்னேற்றம். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து வாஸ்து பார்த்து நம்ம சரி பண்றோம். சரி பண்ண வாய்ப்பு இல்லாதவங்களுமே கூட அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கு நிறைய வழிபாடுகள், நிறைய தீபம் ஏற்றும் முறைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இதுல நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் வந்து இழுப்பெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். பழைய காலத்துல வந்து நம்மள மாதிரி இந்த அளவுக்கு யுக்திகள் கிடையாது. அப்போ வந்து அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய வித்துக்களை, தானியங்களை வச்சு எல்லா விஷயங்களையும் நம்மளோட முன்னோர்கள் பண்ணாங்க. அதுல வந்து இந்த இழுப்ப மரத்தோட விதைகளை வந்து அந்த காலத்துல வந்து எண்ணெயா தயார் பண்ணி அந்த எண்ணெயில வந்து குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றிருக்காங்க ஒரு சாரார். இதுல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட். எத்தனை விளக்கு ஏற்றணுமா? ஒரு விளக்கு ஏற்றாங்க. ஒரு விளக்கு நல்ல பஞ்சு திரி பிளஸ் தாமரத்தண்டு திரி போட்டு இழுப்பெண்ணெயில தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும். அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல அது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜி சேஞ்சஸ் இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். அப்ப இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை எப்படிலாம் வெளியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு துவக்கம் தான் இந்த இழுப்பெண்ணெய் தீபம். அது போலவே நேயர்கள் எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க கிச்சன் ஆகட்டும், உங்க பெட்ரூம் ஆகட்டும், உங்களோட ஹால் ஆகட்டும், எல்லாவற்றையும் ஒரு இடத்துல நின்று பாருங்க. அந்த வாசல்ல நின்று அந்த ரூமை பாருங்க. ஒரு 6 மாதங்கள் 3 மாதங்களுக்கு நீங்க பயன்படுத்தாத எந்த பொருளும் உங்களுக்கு எதிரடையா வேலை செய்யும். அப்ப அந்த பொருட்களை எல்லாம் நீங்க யாருக்காவது மனசு வந்து சந்தோஷமா கொடுத்துருங்க. கொடுக்க முடியாத ரொம்ப பழைய பொருட்களா தூக்கி எறிஞ்சிருங்க. இதுவே உங்க வீட்டில் ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். அது போலவே ஒவ்வொரு வீட்டோட என்ட்ரன்ஸ்லயும் ஒரு உருளி வச்சு தண்ணி போட்டு பூ வைக்கணும். வைப்பாங்க, எல்லாருமே வைக்கிறாங்க. ஆனா ஏன் வைக்கிறாங்கங்கிறது தெரியாது. அந்த மலர்களோட கலர்ஸ் அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த வாட்டர் தான் வந்து இந்த எனர்ஜி வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுல முக்கியமான ஒரு அம்சம். அப்ப இந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து நல்ல எனர்ஜியா மாத்தி கொடுக்கும் இந்த மலர்கள். இது போல வைக்கிறது ப்ளஸ் வந்து உங்க வீட்டோட கிச்சன் எல்லாவற்றையும் பார்க்கிற மாதிரியே வடகிழக்கு ரூம்ல உங்க வீட்டோட ஈசானிய மூலையில எந்த பொருட்களையும் தேவையில்லாதது வைக்கக்கூடாது. ஃப்ரீயா விடுங்க. எந்த பக்கம் பார்த்த வீடா இருந்தாலும் சரி, அந்த ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு வந்து ஃப்ரீயா வெயிட் இல்லாம இருக்கணும். அப்பதான் உங்க மண்டையில வெயிட் இல்லாம இருக்கும். அப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, ரிலாக்ஸாக இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய, சந்திக்கக்கூடிய நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அந்த மன தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பணத்திற்கு உண்டான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத இப்படி காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நம்மளை முன்னாடி எண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாம் ஆன்லைன்லேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால
அந்த தொகையோட எண்ணிக்கை அப்படிங்கிறதே நம்ம பார்க்கறதில்ல. இது ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து 8 ரூபாய் 500 நோட்டு வந்து ஒரு நோட் புக்குள்ளேயோ அல்லது ஒரு பர்ஸுக்குள்ளேயோ வச்சு நம்ம தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை வந்து எண்ணி பார்க்கணும். அதே போல் மார்னிங் எழுந்தோடனே அந்த ரூபா நோட்டை எண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த விஷயத்தையே பண்ணணும். இது இந்த மாதிரி பண்ண அந்த மணிக்கும் நமக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அந்த மணியோட எனர்ஜி வந்து நம்ம ஆறாக்குள்ள ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். நமக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல உழைப்பு, நேர்மையான முறையில் நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், பணத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதெல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு. அது போலவே நமக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, நம்ம ஒரு சரியான இடத்துல இல்லை, வாஸ்துப்படி இப்போ மேடம் சொல்கிற மாதிரி நம்ம வீடு இல்லைங்கிற நல்ல புரிதல் வந்துடுச்சு. ஆனால் இப்போதைக்கு என்னால் வந்து அதை கரெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களாம் இரவு நேரங்களில் ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு செம்புலேயோ தண்ணி வச்சுக்கோங்க உங்கள் தலைக்கு பக்கத்தில். மார்னிங் வந்து அந்த தண்ணி வந்து செடிக்கெல்லாம் ஊற்றக்கூடாது, ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க அந்த தண்ணியை ஊற்றிட்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆறாவில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாவற்றையும் இந்த தண்ணி வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் எடுத்துரும். பிறகு நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போதும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸு கலர்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வரும் பொழுது நிச்சயமாக சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நிறைய விஷயங்கள், பொட்டு எப்படி வைக்கணும், என்ன சோப்பு பயன்படுத்தணும், என்ன பேஸ்ட்டு பயன்படுத்தணும், எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து டூத் ப்ரஷ் மாற்றணும், என்ன வந்து காதில் என்ன மாதிரி மாடல்ஸ் நம்ம வந்து இப்போ ஜிம்கிலாம் ரொம்ப ரொம்ப விஷயம். ஏஞ்சல்ஸ் வந்து இந்த ஜிம்கி மாதிரி ஆர்னமெண்ட்ஸில் தான் வந்து உட்காருவாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம். பாட்டு கேட்டா பணம் வரும்ன்ற வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இது மாதிரி நிறைய வந்து இருக்குங்கம்மா. எல்லாவற்றையும் வந்து இது வந்து இதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் பண செலவு பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஈசானிய பாதிப்பு, வடகிழக்கு பாதிப்பு. வடக்கும் கிழக்கும் எங்களுக்கு பொது சுவராக போயிடுச்சு. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஆனால் வடகிழக்கு பிரச்சனை எங்கள் வீட்டில் வந்துருச்சு. வருமானம் தடை இருக்குது, நிறைய கடன் இருக்குது, குடும்ப உறவுகளுக்குள்ள சண்டை இருக்குது. ஆனால் என்னால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களும், ஆனால் பண்ணணும், ஆனால் இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும், இங்கே திருவொற்றியூர் வடிவுடையம்மன் அம்பாவை வந்து செவ்வாய்க்கிழமையில பார்க்கணும். 21 நெய் தீபங்கள் ஏற்றணும். 21 நெய் தீபம் ஏற்றி அங்கே வந்து நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது 9 வாரங்கள் அல்லது 9 மாதங்கள், பௌர்ணமியாக இருந்தால் 9 மாதம், வீக்லி ஒன்ஸ் டியூஸ்டே போனால் தொடர்ந்து வந்து 9 வாரங்கள் போகணும். ஒரு வாரம் ஏதோ உங்களால் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் முடியல அப்படின்னா அடுத்த வாரம் போயிட்டு அதிலிருந்து கணக்கு எடுத்துக்கணும். இது போல் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் பாதத்தை சரணாகதி அடையும் பொழுது உங்கள் வீட்டோட வடகிழக்கு சூப்பராக மாறப்போகுது. வருமானம், ஆயுள், ஆரோக்கியம், ஒரு நல்ல பெயர் புகழ் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே எல்லோருக்குமே கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் திருவொற்றியூர் வடிவுடையம்மன். அதுபோலவே திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே பட்டினத்தார் ஜீவசமாதி இருக்கு, அவரையும் பார்த்துட்டு அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அமைதியாக இருந்துட்டு வர்றது நமக்கு மேலும் பல சிறப்புகளை கொடுக்குங்கம்மா. நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியில நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த உடல் சார்ந்த பிரச்சனை, நோய்கள், கடன் தொல்லை, இது எல்லாத்துக்குமே வாஸ்து எப்படி ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும், அதுக்கு என்னென்ன மாதிரியான டெக்னிக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா, நற்பவிம்மா.